விவசாயத்திற்கும் விவசாயத்துக்கு முக்கிய கொடுக்கக்கூடிய எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு சினிமா படம் எடுக்கிறது ஜி2 மேலே நிலம் போட்டு விற்கிற சிந்தனை உள்ள 11 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய இவங்களெல்லாம் முதல்ல தவிருங்கள், தமிழரை உருவாக்குங்கள், தமிழ்நாட்டை ஆள நாங்கள் தயாராக இருக்கோம். பெண்களுக்கான முதல் பாதுகாப்பான ஆட்சினா எங்கள் அதிமுக ஆட்சி தான். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி ஓட்டு கேளுங்கிறேன். ஏன் சும்மா பிஜேபி வந்துடும் அது வந்துடும் உங்களை சொல்லி ஓட்டு கேட்க வழியிலன்னா அதை ஏன் திட்டத்தை சொல்லி ஓட்டு கேளுங்க. இனிமேல் அடுத்த கட்சி பற்றி ஓட்டு கேட்க வந்த உடனே மயக்க கொடுத்தனா உலகமே எனக்கு தெரியும் என்று பேசினால் அதுதான் தாவேக்கா. இப்பொழுதுதான் வந்திருக்கிறீர்கள். முதல் பண்ற அனைத்து தவறுகளையும் இஞ்சி பை இஞ்சி எடுத்து வச்சாச்சு. காலம் நெருங்கி விட்டது. உங்கள் தவறுகள் ஒவ்வொன்றாக சட்டையை கிழிக்கப்பட்டு சாட்டை எடுக்கப்பட்டு விட்டது. வீட்டுக்கு செல்ல தயாராக இருக்கு. அது அதிகமாக இருக்கு. அதனால தானே சீர்கேடே வந்துகிட்டு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் அதை ஒழிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். நாங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலேருந்து வர்றேன். மணப்பாறை என்றால் மணப்பாறைக்கு கள நிலவரம் தான் பார்த்துட்ருக்கீங்கல்ல. வளர்ச்சி எங்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. கள நிலவரம் என்னங்கிறத தமிழக மக்களும் பொதுமக்களும் சாதாரண சாமானியன் கூட இன்றைக்கி இந்த ஆட்சி எப்போ வீட்டுக்கு போன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போய் லைட்டை போட்டோன்னா கரண்ட் பில்லு இது வரைக்கும் கட்டாத கரண்ட் பில்லை கட்டிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டு வரி, அதை விட்டால் வீட்டு வரி, இதை விட்டாலாம் இன்றைக்கி கிராமந்தோறும் கஞ்சா கிடைக்குது. நீங்கள் கரண்ட் இருக்குதா, மற்ற அடிப்படை தேவை இருக்கல, தண்ணி கிடைக்குது இல்லையா, கிராமந்தோறும் கஞ்சா இருக்குது. கஞ்சா போட்டோன்னா கொலை இதை தவிர வேறு ஒன்றும் நடக்கலை. இதுக்கு வேணால் நம்பர் 1 முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகே, வேறு என்ன அவங்க இதுக்கு முன்னாடி இல்லாத வேறு என்னெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் முதல்ல நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள்லாம் வேளாண் குடிமக்கள், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற திட்டத்தை கொண்டு வாங்க, நாங்களே பொழைச்சிக்கிறோம். நீங்கள் ஒன்றும் இலவசம் தர வேண்டிய எங்களை காப்பாற்ற வேண்டாம். நல்லா குளத்துக்கு தண்ணி விட்டு விவசாயத்துக்கு தண்ணியும் கரண்டையும் கொடுங்க, நாங்கள் பொழைச்சிக்குவோம். எங்கள் பகுதி மக்கள் வேளாண்மை நம்பி இருக்காங்க. நீங்கள் அதை விட்டுவிட்டு சினிமா படம் எடுக்கிற கம்பெனி நடத்துறது, ஜி2 போட்டு நிலத்தை வைக்கிறது உங்கள் திட்டம் பூரா எங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால் நல்லா உங்களோட கார்பரேட் திட்டம் எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களோட எடப்பாடியார் எப்பவும் பார்த்தீங்கன்னா சாரபாங்க நீரேற்று திட்டம் வாழ்க்கையில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு 200 குளத்தில் போய் காவிரி தண்ணியை கொண்டு போய் ஒரு புல் பண்ணி இன்றைக்கி ஒவ்வொரு குளமும் தண்ணி ரொம்ப இன்றைக்கி விவசாயத்துக்கு பயன்படுது. 2வது திட்டம் அத்திக்கடை அர்ஜுனா திட்டம் எடுத்தேன். குடிமராமத்துன்னு ஒரு திட்டம் வரைக்கும் மறந்துட்டு எல்லாரும். ஆனால் கிட்டத்தட்ட அப்போ பல்லாயிரக்கணக்கான குளங்களை நீ சீரமைச்சது குடிமராமத்து திட்டம். இந்த பணத்தை செலவு பண்ணுறேன், 10 பேர் வரிக்காசு செலவு பண்ணுறேன், நல்ல முறையாக செலவு பண்ணுவோம். அவ்வளோதான் எங்களோட நோக்கம். எங்களுக்கு கொள்ளையடிக்க எங்களுக்கு மாதிரி தெரியாது. எங்களோட மக்கள் அதிமுக மக்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கூட வேகமாக பேச மாட்டாங்க. போலீஸ் அதிகாரி ஆஃபீஸ் போனால் கூட ஐயா எங்களை பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அராஜகம் பிடிச்ச கொள்ளை நடக்கின்ற ஆட்சியை பார்க்கவே முடியாது. ஆனால் ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அனைத்து துறை அதிகாரிகளும் எப்போடா இந்த ஆட்சியை வீட்டுக்கு நீங்கள் நல்லா இந்த முறை தபால் ஓட்டை எண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட திட்டம் தெரிந்துவிடும். தபால் ஓட்டிலே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, கண் கூட தெரிகின்ற அவ்வளோ அராஜகமான வெறும் பேப்பரில் பிரிண்ட் போட்டுருக்காங்க. ஒவ்வொரு யூனியன் ஆஃபீஸும் தாலுகா ஆஃபீஸ்லையும் பேப்பரில் பிரிண்ட் போட்டு வெறும் பிரிண்ட் போட்டால் புள்ளி வரம் தான் எடுத்துகிட்டு தவிர ஒரு வேலையும் நடக்கலை. இதுதான் இந்த நாட்டோட நிலை. நீங்கள் ஆசிரியர்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவது திமுகவை. இன்றைக்கி ஆசிரியர்கள் முதல் அடிப்பட போகிறாங்க. நீங்கள் இன்றைக்கி குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மணப்பாறை பகுதியில் சிஓ ஆஃபீஸு இதுலேருந்து டிஓ ஆஃபீஸை பிரித்து கொடுத்தாங்க மணப்பாறைக்கு. ஏன்னா அங்கே இருக்க ஆசிரியர்கள் பள்ளி முடிஞ்சு 5 மணிக்கு மேலே திருச்சியில் போய் இவங்கெல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுங்கிறக்க அப்போ அந்த ஆஃபீஸை பிரித்து கொடுத்தாங்க. அதை வாங்கி அந்த அலுவலகத்தை திறந்தது அதிமுக. அனைத்து ஆசிரியர்களும் 5 மணிக்கு முடிச்சு 5:30 மணிக்கு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு பள்ளி குழந்தைகளுக்கு அவங்களோட வேலையை செயல்படுத்த. ஆனால் இந்த அரசாங்கம் அமைந்தவுடன் கை வச்சது அதெல்லாம் திருப்பி மறுபடியும் திருச்சி வாங்கன்னு சொல்லி அங்கே இருக்க ஆஃபீஸை வெக்கேட் பண்ணி அங்கே இருக்க சேர் டேபிள் மேலே கொண்டு அள்ளி கொடுத்து வந்துட்டாங்க. இதுதான் ஆசிரியர்கள் முதல் கை வச்சது. நான் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்ணால். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அவங்க பார்க்குற நல்லா தெரியும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். காலையிலேயே அவங்கள அந்த திட்டம் உருவாக்கி அவங்கள காலையில் வெள்ளன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிலேருந்து படாதபாடு படுறாங்க. உண்மையிலேயே கல்விக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஆட்சியை மாற்றி கொடுங்க. ரொம்ப தாங்க முடியலை அப்படிங்கிறாங்க வாத்தியார் டீச்சர். நாங்கள் சொல்லலை, ஆசிரியர்கள் எங்களோட கண் கூட சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படை காரணம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். தனி மனித ஒழுக்கத்தை பேணி காக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கத்தை பேணி தவறுனால் சட்டம் கடுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிறது பூராமே திமுகங்கிறாங்க. நீங்கள் போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் கை வச்சா அவன் மாதிரி திமுகங்கிறேன். அவனை கை வைக்கவே முடியல. என்ன செய்வீங்க? அந்த இதுக்கு என்ன நீதி கிடச்சிருக்கு? யார் அந்த சார்னு கேட்ட முன்ன வரைக்கும் நீதி கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஆனால் செய்கிறது அனைத்துமே திராவிட முன்னேற்றத்துக்கு வச்சுருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நாங்கள் இதுதான் நிலைமை. முதல் உங்களை வீட்டுக்கு அனுப்பினா அடங்குவாங்க. உங்களுக்கு தெரியும் எப்பயுமே இது. அப்புறம் திமுக வெட்டி கட்டினா எப்படி நடக்கும்? நீ தான் ஜாபர்ஸ் அதிகாரி, சர்வதேச கடத்தல் மன்னன். இன்றைக்கி போதைப் பொருள் இவ்வளோ தூரம் நமக்கு வந்த காரணம் ஜாபர் சாதிக்கு. சர்வதேச கடத்தல் மன்னன் என்ன வெட்டி கட்டிருக்காரு? திமுக வெட்டி தானே கட்டிருக்காரு. யார் அந்த சாரு?
திமுக ஓட்டு தானே கேட்டிருக்காரு. அப்புறம் எப்படி வந்து காப்பாற்றுவாங்க? என்ன நடக்கும்? ஒரு பையனை போட்டு அடிச்சே கொண்டாங்களே, விசாரணை கூட்டு போய் அந்த பையனுக்கு காரணம் யார்? அந்த பொண்ணோட நகை எங்கே? திருப்பி நகை கிடச்சிச்சா? அந்த நகை எங்கே போச்சு? ஒன்றுமே கண்டுபிடிக்க தெரியல உங்களுக்கு. அதுதான் அப்புறம் யார் அவங்க? இதுதான் பவர், அதான் அதிகாரம். தன்மானத்தை இழந்து அதான் சொல்கிறேன், அசிங்கப்பட்டு நிற்கின்ற நம்ம தமிழ்நாட்டு மக்கள். இப்படி ஒரு கேவலமான ஆட்சி நம்ம பார்க்கவே முடியாது இனிமேல் வந்துட்டு. யாருக்காக இருந்தாலும் நியாயம் தாங்க. கடவுள் நம்மளை மிஞ்சி ஒருத்தர் கடவுள் பார்த்துட்டு இருக்கேன். கடவுள் நம்பிக்கையோடு செயல்படுங்க. நம்ம செய்கிற நல்லது கெட்டது அனைத்தும் நமக்கு மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கேன். சிறப்பான ஆட்சி கொடுத்த எங்களை மீண்டும் அமர வைக்க போகிறார்கள். அதை மட்டும் சொல்கிறேன். இன்னும் சொல்கிறேன், கொள்கை ரீதியாக கூட நாங்கள் வலுவாக எதிர்க்கிறோம். காரணம், நீங்கள் திராவிட மண், பெரியார் மண், சாமி இல்லைங்கிறீங்க, ஒத்துக்கிறேன். நீ சாமி இல்லைன்னு சொல்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முதல்ல அந்த கொள்கையை புகுத்த முடியுதா? உங்கள் வீட்டுக்காரங்க ஏன் கோயிலுக்கு போகிறாங்க? நீங்கள் சொல்கிற சாமி இல்லைன்னு உன் கொள்கையை உன் வீட்டுக்காரமே கையில் எடுக்க, நீங்கள் எதுக்கு அந்த கொள்கையை தூக்கி பிடிக்கின்ற? உங்களை நம்பிக்கிட்டு நீ கடவுள் இல்லைன்னு சொல்லி காட்டு முன்னாடித்தனமாக ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும். கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ தெரியல, அது மேலே தெரியும். அது ஒரு நம்பிக்கையின் மீது தான் நம்ம வச்சுருக்க நம்பிக்கை தான் இன்று அக்கா தங்கைகளாக, மாமன் மைத்துனர்களாக, உறவினர்களாக, ஊர்க்காரர்களாக ஒன்றிணைகிறேன். இந்த பண்பாடை வளர்க்குறது இந்த தெய்வீகம். இந்த தெய்வீகளால் அந்த பண்பாடெல்லாம் வளர வாய்ப்பு இல்லை, பூரா காட்டு மிராண்டி ஆயிரும். அதனால் உண்மையிலே கடவுள் யாருக்கேனும் பயம் இருக்க வேண்டும். அந்த பயம் கடவுள் மீது இருக்க வேண்டும். அந்த கடவுள் மீது பயம் இருப்பதனால் நாமெல்லாம் ஒரு ஒழுக்க நெறியோடு வாழ்க்கையை நடத்துகிறோம் என்பதை சொல்லிக்கொண்டோம். அந்த வகையிலே இன்று பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கடவுள் நம்பிக்கை உள்ள கட்சி, கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ள தொண்டர்கள். எனவே எங்களை தேர்ந்தெடுங்கள். நாங்கள் இறை நம்பிக்கையோடு நெறிமுறையோடு இந்த ஆட்சியை நடத்த எங்கள் தலைவர்கள் என்பது இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். பஸ்ஸில் வந்து தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துட்டாங்க, தமிழையும் அழிச்சிட்டு இருக்காங்க, தமிழ் மக்களோட வாழ்வாதாரங்களையும் அழிச்சிட்டாங்க. விவசாயம், 2 மாடு வச்சுருந்தீங்க கூட பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கொஞ்சம் பணம் இருக்கிற கையில் இருந்தது, இப்போ அதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. கொத்து வேலைக்கு கூட போக முடியாத நிலைமை. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போ நெருக்கடி வருதோ, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போ திட்டமோ அப்போல்லாம் வேறு எதுவும் கையில் எடுக்க மாட்டாங்க. ஓன்லி தமிழ் மொழி இங்கே இருக்க பூரா கிறுக்குன்னு ஆக்கி வச்சுட்டாங்க. எங்கள் பகுதியிலே வடுகு பேசுகிறவங்க 2 குடும்பம் இருக்காங்க. நான் பிறந்து 43வது வயதை அடைந்துவிட்டேன். 43 ஆண்டு காலமாக பார்க்கின்றேன். அந்த வடுகு மொழி பேசுகிறேன், வடுகு மொழி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அவர்களுக்கு எதுவும் சங்கம் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க வடுகு மொழிக்கு? அந்த மொழி வளர்ந்து கொண்டு தானே இருக்கிறது. மொழிக்கு என்பது முக்கியத்துவம் வேண்டும், மறுப்பு இல்லை. மொழிக்கு நமது தமிழ் மொழி என்பது சிறப்பு வாய்ந்தது, அதை பெருமைப்படுத்த வேண்டும். அதிலும் பேரை மாற்றக்கூடாது இல்லைங்களா? இல்லை, அதுதானே நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் மத்திய அரசும்பீங்க, தேவைப்பட்டால் அப்புறம் மத்திய அரசுன்றீங்க. உடனே இது தமிழகம் பண்ணுறீங்க. தமிழ்நாடுன்னு சொன்னால் தமிழகம்னு மாற்றினீங்க. இப்போ ஒருத்தர் தமிழக வெற்றிகள் அமைச்சர் திருப்பி தமிழ்நாடு. உங்களோட நிலப்பாடு நம்ம தெரியாதா? இதிலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சித்திரை தைங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுங்க. பொருளாதாரத்தை என்னங்க பண்ணினீங்க? ஏழை மக்களுக்கு என்னங்க பண்ணீங்க? அதை பாருங்க. நான் சும்மா வந்து தை மாதத்தை சித்திரை தை மாதத்தாக்குறேன், தமிழை மேலே தூக்கி வைக்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பொருளாதார ரீதியாக எங்களை வளர்க்க ஆசைப்படுங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. இப்போ தமிழ்நாடுன்னு திரும்ப பேர் போடுவாங்க பஸ்ஸில், எப்படி பாருங்க? நீங்கண்ணே, தமிழ்நாடு என்பது இனிமேல் அழிக்க முடியாது. தமிழ்நாடு நாளுனே கொண்டாடிட்டு இருக்கேன். இதற்காகலாம் நம்ம போய் இவங்களை முட்டு கொடுத்துட்டு நம்ம நிற்க முடியாது. இதுக்காக போராட்டி இருக்க வேண்டிய இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அடுத்து நாங்கள் அடிப்படையாக வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை அதே கொண்டு வாங்க. விவசாயத்துக்கு என்னது அதே தேவை. மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் இருந்துச்சு இல்லையா, அதை கொண்டு வாங்க. நீங்கள் ஏன் இதில் எல்லாம் எங்களுக்கு கொண்டு நடும்? எங்களுக்கு இதில் எந்த விதமான நல்லது கெட்டதுக்கு அனுபவிக்க போகல, கெட்டது அனுபவிக்க போகிறதில்ல. நமது மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற மாற்று கருத்து இல்லை, நமது தொன்மையை பாதுகாக்க மாற்று கருத்து இல்லை. தவிர இது போன்ற திட்டங்களுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. இன்னும் இதில் மேம்படுத்த, இந்த அரசை தமிழ்நாட்டு மக்களை மேம்படுத்த, பொருளாதாரத்தில் மேம்படுத்த, இன்னும் கல்வி வளர்ச்சியில் மேம்படுத்த, ஆராய்ச்சியில் மேம்படுத்த நீங்கள் உருவாக்குங்கள், நான் ஏற்றுக்கிறேன். சும்மா இதெல்லாம் மறைச்சிட்டு கண் துடைப்புக்கு இது மாதிரி ஏதாச்சும் பண்ணுறோம், ட்ராமா பண்ணுற வேலை முதல்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வர்றோம். மீண்டும் மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கிறது உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக சொல்கிறேன். நீங்கள் பொதுமக்களை கொண்டு சேருங்கள். ஏழை விவசாயிகள் பயன்பட வேண்டும். ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்றால் முதல்ல வந்து பேசிக் தெரிஞ்சால்தான் ஆளணும். பேசிக் தெரிஞ்சவர் எங்கள் எடப்பாடியார். காலையில் எந்திரிச்சு மண்வெட்டி பிடித்தவர். நாங்கள் வந்து 11 மணி சூரியனை பார்த்தது கிடையாது, 5:30 மணி விடியற்காலையை பார்த்தவர்கள், மண்வெட்டி பிடித்தவர்கள். அதனால் வந்து விவசாயத்திற்கு முக்கிய கொடுக்கக்கூடிய எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு சினிமா படம் எடுக்கிறது, ஜிஸ்கோர் மாதிரி நிலம் போட்டு விற்கிற சிந்தனை உள்ள 11 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய இவங்களெல்லாம் முதல்ல தவிருங்கள். தமிழரை உருவாக்குங்கள். தமிழ்நாட்டை ஆள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி. கண்டிப்பாக தமிழ்நாட்டை ஆள 2 அமாவாசைகள். அடுத்த அமாவாசை எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறார். இந்த நாடு வளம் பெறப் போகிறது. நன்றி. டிஎம்கே கூட்டணி அவங்க சொல்கிறாங்க பெரிய வலுவான கூட்டணி சொல்கிறாங்க. இந்த இடத்த பார்க்குறீங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இன்றைக்கி எங்கள் தலைமையில் கூட்டணி, அதிமுக தலைமையில் கூட்டணி, எங்கள் தலைமையை தவிர்த்து இன்னொரு கூட்டணி கட்சி இவ்வளோ வலுவாக இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்த திமுக எந்த கூட்டணி கட்சி இருக்குது? சொல்லுங்கள் பார்ப்போம். முடியுமா யாருனாலையும்?
சும்மா வலுவாக சொல்லிட்டு தெரிய வேண்டியது. நான் வந்து வலுவாக கூட்டணி இருக்கேன். நீ முதல்ல செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்காம கூட்டணி சொல்லி ஓட்டு கேட்குறத முதல் தவறு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதல் செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்குங்க. நாங்கள் இன்னும் மாறுதட்டி சொல்கின்றோம். 11 மருத்துவக் கல்லூரி என்றும் மாறுதட்டி சொல்கின்றோம். நீட் தேர்வுக்கு விலக்கு என்று கேட்டோம். இல்லை, மத்திய அரசு சமரம் செய்யாது. கல்வியில் நாங்கள் சமரம் செய்ய மாட்டோம். கல்வி என்றால் நாங்கள் நாட்டு மக்கள் ஒன்றுதான் என்று சொன்னோம். சந்தோஷம். நாங்கள் அதில் என்ன செய்ய முடியும் என்று பார்த்தோம். 7.5 உள்ள சில இடஒதுக்கீடு எடப்பாடியை கொண்டு வந்தால் இன்று அரசு பள்ளி மாணவர்கள் வருடம் 400 to 500 பேர் நீங்கள் மருத்துவராகி கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்களுக்கு இடம் பெற்றவர்கள் என்ன செஞ்சால் 11 மருத்துவக் கல்லூரியை ஒரே ஆண்டில் கொண்டு வந்த ஒப்பற்ற தலைவன். நீ ஏதாவது ஒன்று சொல்லி ஓட்டு கேளுங்கிறேன். ஏன் சும்மா பிஜேபி வந்துடும் அது வந்துடும் உங்களை சொல்லி ஓட்டு கேட்க வழியிலன்னா அதை ஏன் திட்டத்தை சொல்லி ஓட்டு கேளுங்க. இனிமேல் அடுத்த கட்சி பற்றி ஓட்டு கேட்காதீங்கன்னு சொல்லுவார். நான் சும்மா அதையே சொல்லி ஓட்டு கேட்டு இங்கே நாட்டு மக்களை ஏமாற்றி குழப்பாதீர்கள். பிஜேபி வர வேண்டும். தமிழகத்தில் அவர்களும் இருந்தால்தான் இன்று மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசாங்கம் அமைய வேண்டும். அப்பொழுது நிதி பகிர்வு என்பது நமக்கு எளிமையாக அமையும். நம்ம திட்டங்களை அவருடைய எளிமையாக கொண்டு சேர்க்க முடியும். நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும். நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு கரண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா கூட மத்திய மின்பகிர்வு உடனே தேவை. நாம் அங்கே அனுசரணை தான் கொடுப்பாங்க. நாம் இங்கே மத்திய சேரில் உட்கார வச்சுட்டு மத்திய அரசு ஒன்றிய அரசுனா நிதி பொருள் கரண்ட் கொடுப்பானா? உங்களுக்கு யாரும் கொடுப்பாங்களா? உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு கேட்டு வாங்க கூட திறமை இல்லை. அதை கேட்டு திறமையாக வாங்குறங்கிற பேச்சில் அவங்கள ஓவராக பேசிக்கிட்டு அங்கே உள்ளே என்ன குத்துவாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பண்ணுற அனைத்து தவறுகளையும் இஞ்சி பை இஞ்சி எடுத்து வச்சாச்சு. காலம் நெருங்கி விட்டது. உங்கள் தவறுகள் ஒவ்வொன்றாக சட்டையை கிழிக்கப்பட்டு சாட்டை எடுக்கப்பட்டு விட்டது. வீட்டுக்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துக்கிறோம். பாரத பிரதமர் தனிப்பட்ட முறையில் கேட்கறதுனால சொல்கிறேன். பாரத பிரதமர் இன்று 86 நாடுகளுக்கு விசா தேவையில்லை. முதல்ல எந்த நாட்டில் இருக்குன்னு 86 நாட்டுக்கார விசா இல்லை. வெறும் இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தால் நீ உள்ளே போய்ட்டு வெளியேறலாம். இந்த மரியாதை பெற்று தந்தவர் யார்? இதை விட வேறு என்ன உங்களுக்கு தேவை? உலக நாடுகளே போர் மூன்று கொண்டு உலக நாடுகளை அடித்து கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு துப்பாக்கி கொண்டு வர முடியுமா உங்களால்? இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே இன்றைக்கி இந்தியா என்ன சொல்கிறது என்றதே எந்த முஸ்லீம் நாடுகள் கண்டு பார்த்துட்டு இருக்குது. எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு ஆதரவு சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது சாதாரணமான வளர்ச்சியை நாங்கள் எட்டவில்லை. கிட்டத்தட்ட 3வது முறை ஆட்சி எடுத்து வைக்கின்ற நேரத்தில் வல்லரசு ஆகிவிட்டோம் என்கிற நிலையை நாங்களாம் உணர்கின்றோம். இந்த ஒரே தலைவன் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். காங்கிரஸ் விட்டுருந்தீங்கன்னா நேரம் இந்த மிஷினை விற்ற மாதிரி விற்று கூறு போட்டு முடிச்சு விட்டுட்டு நேரம் நம்மெல்லாம் சீக்கிரமே அடிமையாயிருப்போம். அதனால் இந்த நாட்டை காக்க ஒரே தலைவன், அதனால் நான் சொன்ன மகா பிதா பாரத பிதா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவன் நரேந்திர மோடி. இதுக்கு மேலே அவர் சொல்ல எனக்கு வார்த்தைகள் வரலை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் எங்களது கூட்டணியில் இருப்பது என்பது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பலமாக பார்க்கின்றோம். நாளைக்கு நாட்டு மக்களுக்கு வேண்டியதை உண்மையிலேயே மனப்பூர்வமாக செய்யக்கூடிய தன்மை அவர்கள் இருக்கிறது. கடவுளை வணங்கக்கூடிய தன்மை அவர்கள் இருக்கிறது. நேர்மை கடைபிடிக்கக்கூடிய தன்மை அவர்கள் இருக்கிறது. எனவே நாங்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல வழியிலே நல்ல எண்ணத்தோடு இந்த நாட்டு மக்களை உயர்த்த பயணிப்போம் என்பதை அவர்களோட ஆசையோடு அவரோட உத்தரவோடு நாங்கள்லாம் பணியாற்ற தயாராக இருக்கிறோம். களப்பணியில் பாருங்கள் நாங்கள் எப்படி செய்கின்றோம் என்று. ஓகே, தாவேக்கா நான் அது இப்போ விமர்சனம் பண்ணுற சூழ்நிலையில் இல்லை. முதல்ல எப்போயுமே ஒரு விஷயத்துக்கு இல்லை கூட்டணி வருகிறது கூட்டணி வராதெல்லாம் பிறகு நம்ம பார்த்துக்கணும். முதலில் நாம் உள்ளே வரும்பொழுது இப்போ நான் முதல்ல அரசியல் உள்ள வருகின்றால் எனக்கு அவ்வளோ பக்குவம் பத்தாது. இப்படி மேடையை கொடுத்து மைக்கை கொடுத்தீங்கன்னா நான் பேச தெரியாது. காரணம் முதல்ல அப்போ என்ன பண்ணணும்? பொறுமையாக நிதானமாக நீங்கள் என்ன கேட்குறீங்க நான் தெரிஞ்சுக்கிட்டு முடிந்தால் நான் பதில் சொல்ல வேண்டும். முடியாவிட்டால் அண்ணே கொஞ்சம் பொறுமையாக சொல்லுவேன்னு சொல்லுமே தவிர வந்த உடனே மைக்கை கொடுத்தனா உலகமே எனக்கு தெரியும் என்று பேசினால் அதுதான் தாவேக்கா. இப்பொழுதுதான் வந்திருக்கிறீர்கள். முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல சேவைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அரசியல் இஸ் ஈக்குவல் டு சேவை. ஆனால் நீங்கள் அரசியல் இஸ் ஈக்குவல் டு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா ஆதவஜன பேச்சை கேட்டு வீணாக போயிருங்க. நாங்கள் சொல்கிற பேச்சை கேளுங்க. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம். வாருங்கள். ஓட்டை பிரிக்கிற வேலை உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஓட்டை பிரிக்கிறதுலாம் யாராலையும் முடியாது. நீங்கள் உங்களுடைய வாக்கு என்பதை நீங்கள் மனதில் இருத்தி விட்டீர்கள் என்றால் எந்த கொம்பனாலையும் உங்களை ஓட்டை பிரிக்க முடியாது என்பது என்னோட வாழ்ந்த கருத்து. நான் அதிமுக ரெட்டைலைக்கு வாக்கு செலுத்த வேண்டும் முடிவெடுத்து விட்டால் நீங்கள் 100 முறை என்னையில் வாக்கு கேட்டாலும் மற்ற கட்சிக்கு ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. அதனால் வாக்கு பிரிக்கிறதெல்லாம் இனிமேல் யாராலையும் முடியாது. அவரவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு மோகத்தில் ஒரு சிலர் வாக்களிக்க தயாராக. அந்த மோகம் எத்தனை % வருங்கிறதை வர தேர்தலில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். நன்றி, ரொம்ப நன்றி. நான் மணப்பாறை செம்மையாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்திருக்கு. ஆமாம், நாங்கள் எங்கள் என்டிஏ தலைமையில் எடப்பாடியார் தான் ஆட்சிக்கு வருவார். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பெண்களுக்கான முதல் பாதுகாப்பான ஆட்சினா எங்கள் அதிமுக ஆட்சி தான். இப்போ ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து வயசான பாட்டி கூட ஒரு தனிமையாக வெளியில் போக முடியல. இந்நேரம் பாருங்கள் நாங்களாம் வெளியில் எவ்வளோ தைரியமாக இருக்கோம். அதனால ஆட்சி அதிமுக ஆட்சி தான் நாங்கள் வரணும்னு நினைக்கிறோம். அடுத்து கண்டிப்பாக நம்ம அதிமுக ஆட்சி தான் முக்கியமாக வரணும்.
பார்த்தோம், நல்லா பேசினாங்க, நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் எல்லாம் நல்லா பேசுனாங்க. கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆட்சி கண்டிப்பாக ரெட்டலை தான், வேற என்ன? மாற்றே இல்லை. எடப்பாடி ஐயா வந்தால் இன்னும் இதை கொண்டு வரணும். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? நிறைய திட்டங்கள் அவர் வச்சுருக்காரு. பெண்களுக்கான திட்டம், மாணவர்களுக்கான திட்டம், பிறந்த குழந்தையிலேருந்து இறக்குற தருவாயில் உள்ளவங்களுக்கு வரைக்குமான திட்டம் நிறைய இருக்குது. அதெல்லாமே செயல்படுத்துவோம். அதனால் எடப்பாடி ஐயா தலைமையில் நல்லபடியாக ஆட்சி அமையும்னு நம்புகிறோம். லாஸ்ட் 5 வருஷத்துல போதைப் பொருள் அது அதிகமாக இருக்குது. அதனால தானே சீர்கேடே வந்துக்கிட்டு இருக்கு. அதை ஒழிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். நாங்கள் எல்லாம் மகளிர் அணியெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் எடப்பாடி ஐயாரை தலைமை ஏற்க செய்வோம். அவ்வளோதான்.